அதான் வா வா வா, இவங்களுக்கு தான் கை உடைஞ்சு போயிருக்கு. சட்டு புட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன. உன் பொண்டாட்டி என்னவோ பெரிய டாக்டர்னு சொன்னாவா? ஆமா டாக்டர் தான், ஆனா இன்னைக்கு பேஷண்ட்லா. இவளை சீக்கிரம் குணப்படுத்தி அமெரிக்காவுக்கு அனுப்பி விடணும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு. அதனால சட்டு புட்டுன்னு சீக்கிரம் வைத்தியம் பாரு. என்னதான் டாக்டருக்கு படிச்சாலா எலும்பு உடைஞ்சா இந்த ஜெயராணி கிட்ட தான் வரணும்ல. அப்படி போடு. கைய கொடு, தொட்டு பார்க்கணும். குடு. ஐயோ பாட்டி பாட்டி, ஒண்ணும் செய்யாது, குடு. பாட்டி வலிக்குது அம்மா. சின்னதா பாத்து. ஏய் நீ வாயை மூடுல. அம்மா ஐயோ பாட்டி பாட்டி வலிக்குது, பாட்டி வலிக்குது. கையில எலும்பு சின்னதா முறிஞ்சிருக்கு. நானும் அததான் சொன்னேன். என்னத்த சொல்லிருப்பாங்க? ஆபரேஷன் பண்ணன கையில ராடு வீடு வைக்கணும்னு சொல்லிருப்பாங்க. ஆமாமா சொன்னாவ. உங்களுக்கு தெரியாது பாட்டி, அப்படி செஞ்சாதான் சீக்கிரமா சரியாகும். ஆமா மண்ணாங்கட்டி. ஏய் ஒரு சின்ன விரிசதாம்பல, இது எலும்பு முறிவிலே வராது. பாட்டி ஓவரா பேசுறீங்க பாட்டி. ஆமா அப்படித்தான் பேசுவேன். இப்ப நான் கட்டு போட்டு விடுவேன். 3 நாள் ஒத்த கட்டுல சரியா போயிடும். என்னது 3 நாள்லயா? ஆமா பாட்டி இது பிராக்சர் பாட்டி, எலும்பு முறிவு. எல்லா மண்ணாங்கட்டி எனக்கு தெரியும். 3 நாள்ல இது சரியாகலைன்னா நான் என் தொழிலே விட்டுறேன். ஏயா பேராண்டி சொல்லு பாட்டி. 3 நாள் இவ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இந்த கையால செய்யக்கூடாது. நீ நல்லா பாத்துக்குவியா? அதை விட பெரிய என்ன வேலை இருக்கு எனக்கு? நான் பாத்துக்கிட்டேன். ஒரு சின்ன பூவை தூக்குனா கூட அம்புட்டு வீணா போயிடும். சரி பண்ணிடலாம். ஆனா கைய சும்மா வச்சிருக்கணும். இது என்னோட கட்டளை. புரியுதா? உன் கட்டளை தான் எங்க சாசனமே. ஆரம்பி வைத்தியத்தை. என் பிள்ளைகளா போங்கடி, போய் ஒரு கிண்ணத்துல நல்லெண்ணெய், இன்னொரு கிண்ணத்துல சீனியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துட்டு வாங்க. சரி பாட்டி. போய் எடுத்துங்க. பாட்டி எல்லாத்தையும் நான் எடுத்து தட்டா? அது எடுல. இந்த பாட்டி. மாடன் துணை இருப்பா, எல்லாம் சரியாயிடும். நீ நிம்மதியா இரு. நான் வரேன் தாயி. பொறுமை பொறுமை, பொறுமையா வைங்க. பாத்து பாத்து. தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா. இல்லை பத்திரமா போய் விட்டு வாங்க போங்க. பாட்டி போமா. அண்ணே நான் விட்டு வந்துறேனே. பாத்து போலாம். பாத்து பாத்து போங்க. பாத்து வா. இப்ப எப்படி? சோ இதுவும் உன்னோட பிளான்ல ஒண்ணு அதானே? பிளானா? நான் அமெரிக்காக்கு போக கூடாது, அவ்வளவுதான் உன்னோட பிளான் இல்ல? இல்லை சும்மா என்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு தப்பர்ல. நீ அமெரிக்காவுக்கு போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல. பில்லி சூனியெல்லாம் படிக்காதவன் நம்புவாவ, படிச்ச நீ நம்பலாமல. நீ என்ன வேணா என்னைய சொல்லிக்க, ஆனா சொன்ன நேரத்துல சொன்ன தேதியில உன்னை அமெரிக்காக்கு அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது என் அம்மா சூடாமணி மேல சத்தியம். பாத்துக்க. கடைசியில அத்தையும் உனக்கு துணையா சேர்த்துக்கிட்டேன். ஓகே நான் நம்பிட்டேன். என் பையன் அவளை மாத்துவான். நான் எப்படிமா? கௌதம் எல்லா வழியிலையும் பார்த்தாச்சு, அவ பிடிபடவே மாட்டேங்கிறா. கடைசி ஆயுதம் உன் கையில தான் இருக்கு. நான் என்னமா செய்ய? நீ அந்த வீராவை லவ் பண்ணணும். ஏ வைஜெயந்தி, உனக்கு கோவத்துல பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல, நான் தெளிவாதான் பேசுறேன். கௌதம் நீ தலைகீழ நின்னாவது அந்த வீராவை லவ் பண்ற. அவளை கல்யாணம் பண்ணி நீ அவளை இந்த வீட்டுக்கு மருமகளை அழைச்சிட்டு வர. அட இது நல்ல ஐடியாவா இருக்க.
வீட்டுக்கு வெளியில போலீஸ்காரியா இருக்கிறவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் அவ வேலைக்காரியா மாறுவா. மாத்தணும். எப்படிமா? அவ உள்ள வந்ததும் என் ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நான் அவளை டார்ச்சர் பண்ணுவேன். இந்த வாழ்க்கையும் வேணாம், இந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலையும் வேணான்னு என்ன விட்டுடுங்கன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சணும். நினைச்சு பார்த்தாலே ஆனந்தமா இருக்குமா? நான் பண்ண போற டார்ச்சர்ல அவ கெஞ்சி கெதறி டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு வேலையை விட்டு தெரிச்சு ஓடணும். என்ன சொல்ற? ஐயோ, உடனே உனக்கு சுத்தி போடணும் போல இருக்கு. ஐடியா சூப்பராவுல இருக்கு. மா, ஐடியா நல்லாதாம்மா இருக்கு. ஆனா அவ தான் என் மேல ஏற்கனவே ஆத்திரத்துல இருக்காளே. அவ எப்படிமா என்ன லவ் பண்ணுவா? அது உன் கையில தாண்டா இருக்கு. பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணுங்களெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல வைக்கணும். அது லவ் பண்றவன் கையில தாண்டா இருக்கு. ஐடியாவை நான் தரேன், சொல்றபடி நீ செய். நிச்சயமா உன்னை லவ் பண்ணுவா. அப்போ ஓகேமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அது மட்டுமா, பார்க்க நல்லாதான் இருக்கா. லவ் பண்ணிடலாம்.